கர்த்தர் நல்லவர். நம்ம ஆதியாகமத்தின் இந்த 50வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு சில காரியங்களை தெரிந்து கொள்வோம். யாக்கோபினுடைய மரணம், அந்த மரணத்துக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அவங்களை எப்படி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை. அடிமைகளாய் போனவர்கள், அடிமைகளாய் போன தேசம், இவர்கள் அடிமையாக ஒரு தேசத்துக்கு போயிருக்கிறாங்க, அங்கே அடிமையாய் வாழுகிறார்கள். அந்த தேசத்து ஜனங்களுக்கு எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் அருவருப்பானவர்கள். அப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத ஆண்டவர் கவனமாக எழுதி வைக்கிறார். ஏன் இதை எழுதி வைக்கிறார்னா, தேவன் அந்த யாக்கோபினுடைய மரணத்தை எவ்வளவு கனப்படுத்துகிறார். நம்ம பைபிளில் பார்க்குறோம், அவன் மரித்த உடனே அவன் சரீரத்துக்கு 40 நாளாக சுகந்த வர்க்கம் விட்டாங்களாம். இந்த மம்மீஸ் எல்லாம் சொல்கிறாங்கள, பிரேதங்கள் மரித்து போகாமல் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ அதை ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரத்தத்தெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே கெமிக்கலை ஏற்றிடுவாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, எம்பார்மிங்காக என்னவோ சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட நம்முடைய முன்னாள் தமிழ்நாடு சிஎம் இறந்த பிறகு அவங்களுடைய சரீரத்தை வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல 2 டாட் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு சிலர் கேள்வி எழுப்பினாங்க, இது எப்படி இந்த 2 இது என்னென்னா ரத்தத்தை எடுத்துகிட்டு கெமிக்கலை உள்ள உடம்புக்குள்ளே ஏற்றுவாங்க. ஏற்றியாச்சுன்னா அந்த சரீரம் கெட்டு போகாமல் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ நிறைய இடங்கள்ல அதெல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு எகிப்தியர்கள் பண்ணின வேறொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த சரீரத்தை சுகந்த வர்க்கமிட்டு இந்த சரீரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணுவாங்க. அதை வச்சுட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சரீரம் கெட்டு போகாது. அப்படி 40 நாள் பண்ணாங்களாம். நம்ம யோசிப்போம், ஒரு ஆள் செத்து போயிட்டானா தூக்கி அடக்கம் பண்ண வேண்டியதானே, எங்கன்னா என்ன தூக்கி அடக்கம் பண்ணால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன் எங்கே மரிக்கணும், எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணணுன்றதில் அவ்வளவு கவனமாக இருக்கிறார். அந்த ஊழியக்காரனை அவ்வளவு கனப்படுத்துகிறார். அவன் எகிப்து தேசத்தில் மரித்து 40 நாள் அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விடுறாங்க. 70 நாள் துக்கம் கொண்டாடுகிறார். அரசாங்கமே துக்கம் கொண்டாடுது 70 நாள். யோசிச்சு பாருங்கள், இப்படியெல்லாம் இந்தியாவில் யாருக்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் கூட டிஜி சங் அவர் இறந்தப்போ, அவர் தான் நமக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில் பிரபலமான பெரிய ஊழியக்காரர் நம்ம தலைமுறையில். அவர் இறந்தப்போ கூட அரசாங்கம் இப்படி துக்கங்களை கொண்டாடலை. அவர் இறந்தார், அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அரசாங்கம் அவங்க செய்த அந்த பணியை பாராட்டி அவருடைய அவர் வாழ்ந்த அந்த பகுதிக்கு அவர் பேரை வச்சாங்க, அந்த ரோட்டுக்கு ஒரு பேரை வச்சாங்க, அவ்வளோதான். ஆனால் யாக்கோபுக்கு பாருங்கள், அந்த தேசமே சேர்ந்து 70 நாள் துக்கம் கொண்டாடிருக்கு. அந்த பார்வோன்லேருந்து அந்த நாடே துக்கம் கொண்டாடி. அப்போ இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறது என்னென்னா, ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்தால், புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அந்த ஆளுகிற ராஜாவினுடைய அந்த கனம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த மனிதனுடைய மரணம் கூட எவ்வளவு கனத்திற்குரிய ஒன்றாய் மாறுகிறது. இப்போ சமீபத்தில் போன ஒரு 6 அல்லது 8 மாதத்துக்குள்ளே நினைக்கிறேன், சென்னை ஆவடியில் ஒரு பாஸ்டர் தாமஸ் ராஜின்னு ஒரு பாஸ்டர் இறந்தார். கிட்டத்தட்ட 2 நாள் அல்லது 3 நாள் அவருடைய பிரேதம் வைக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் போனாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர். அவருடைய ஆரம்பம் என்ன அப்படின்னாச்சுன்னா, எங்கேயோ போய் வேலை செய்வாராம். அவருடைய சாட்சியெல்லாம் கேட்டால் அவர் வேலை செஞ்சு வண்டி இழுக்கணும், வண்டி இழுத்து தான் அரிசி கடையிலலாம் வேலை செஞ்சுருக்கார். ஆனால் கடைசியில் மரித்த பிறகு எந்தெந்த கடையில் அவர் வேலை பார்த்தாரோ அந்த பகுதியில் அவர் ஊழியக்காரனாக மாறிட்டார். அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க எங்கெங்கிருந்தோ போனாங்க. போய் பார்த்துட்டு நான் கூட சென்னை போயிருந்தேன். பார்த்துட்டு வர்றாங்க, அவங்கள பார்த்துட்டு வர்றாங்க. எதுக்குன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை என்னன்னா, அவருடைய மரண வீட்டில் அதை நம்ம பார்க்கலாம். லேலுயா. இப்போ தேவன் யாக்கோபோடு கூட இருந்தார் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு அடையாளம். எத்தனையோ பேர் யாக்கோபோடு இருந்தாங்க. இதே டயத்தில் ஏசாவின் மரணம் பைபிளில் எழுதப்படவே இல்லை. ஏசா எங்கு மரித்தார், ஏசாவை எப்படி அடக்கம் பண்ணினார்கள் பைபிளில் எழுதப்படவே இல்லை.
ஆனால் அந்த ஏசாவோடு தான் யாக்கோபு பிறக்கிறார். இந்த யாக்கோபினுடைய மரணம் வேதத்தில் இவ்வளவாய் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இதிலேருந்து ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரோடு நீங்கள் வாழ்வீர்களானால் வாழும் பொழுது மட்டுமல்ல, வாழ்ந்த பிறகும் பரலோகம் நம்மை கனப்படுத்துகிறது. அடுத்து அவங்கள கொண்டுட்டு போகிறாங்க, அவங்கள கொண்டுட்டு போய் அதெல்லாம் பைபிளில் விலாவாரி எழுதியிருக்கு. எங்கெல்லாம் போனாங்க, எப்படியெல்லாம் அதெல்லாம் செஞ்சாங்க, எல்லாமே விலாவாரியாக எழுதியிருக்கு. சரி, இல்லை நமக்கு தேவையான சத்தியம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான மேட்ரு என்ன? அவர்கள் 14ஆம் வசனத்தில் யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு, இதெல்லாம் அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. யோசேப்பின் சகோதரர்கள் கவனிச்சுட்டே இருந்துட்டு அடக்கம் பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு சமாதானத்துக்கு பேச அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், எங்களை தண்டிச்சிடக்கூடாதுன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏற்கனவே யோசேப்பு 2 அதிகாரங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லுவார். 2 அதிகாரத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா, தன்னை வெளிப்படுத்தும் பொழுது 47ஆம் அதிகாரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார்ல, 45 அப்போவே சொல்லிட்டாரு. 5ஆம் வசனம் வாசிங்க, 45:5. என்னை இவ்விடத்துக்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7ஆம் வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே, அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னைய வித்து போட்டதுனால பயப்படாதீங்க அப்படின்றார். அந்த குற்றமே உங்கள் மேலே வேண்டாம், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுவேன், அநேகரை காப்பாற்றும்படி என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். சொல்லிக்கிட்டே வராரு. ஆனால் இவங்க அந்த வார்த்தையை நம்பவே இல்லை. கடைசி வரைக்கும் பயத்தோடவே வாழுகிறார்கள். இப்பவும் திரும்பவும் சொல்கிறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் திரும்ப சொல்கிறாங்க. அவர் எப்போ 17 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை 17 வருஷம் அவங்க அப்பா மரித்த பிறகு மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் தண்டிச்சிருவீங்கன்னு சொல்லி அவங்களாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்கள் அவங்கள தண்டிக்கக்கூடாதுன்னு அப்பா சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இவைகள் எதை காட்டுகிறது என்றால், யோசேப்பினுடைய வார்த்தையை அவங்க கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. தங்களுடைய குற்ற மனசாட்சியிலே அவர்கள் வாழுகிறார்கள். தான் செய்ததுக்கு தண்டனை கிடைக்கும்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்போ அதை என்றைக்கோ மறந்துட்டார். மறந்து அவங்களை பராமரிக்க ஆரம்பித்து விட்டார். இவங்க அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை கம்ப்ளீட்டாக அவர் மன்னிக்கிறார், மறக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போய் அதை நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் சில கிறிஸ்தவங்கள்லாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே நினைப்பாங்க, அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நமக்கு இந்த தண்டனை வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதுனால யோசேப்பு அழுதான்னு வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு என்ன பண்ணாராம்? அழுதான். இன்றைக்கும் அவரை வேதனைப்படுத்துகிற கூட்டங்கள் நிறைய இருக்குது. அவருடைய அந்த மன்னிப்பை இவங்க புரிஞ்சுக்கிடவே இல்லை. கடைசி வரைக்கும் யோசேப்பின் சகோதரர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த வசனத்தை வாசிங்க, 18ஆம் வசனத்தை. பின்பு அவருடைய சகோதரரும் போய் முன்பாக தாழ விழுந்து, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் என்னுடைய சகோதரர்கள்ன்றார். இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்களாம் உங்களுக்கு அடிமை அப்படின்றாங்க. அடுத்து அதுக்கு தான் யோசேப்பு சொல்கிறார், நான் தேவனா, பயப்படாதீங்க அப்படின்றார். லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் முழு பைபிளும் சொல்லுகிறது ஒரே ஒரு சத்தியத்தை தான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மனிதனை தேடுகிற தேவன், அந்த தேவனை கண்டு பயந்து ஓடுகிற ஒரு மனுஷன், இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். முழு இடத்துலையும் ஆண்டவர் அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். இந்த யோசேப்பின் சரித்திரத்திலேருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய சத்தியம் என்னென்னா, அவர் யோசேப்பினுடைய வார்த்தையை அவர்கள் சகோதரர்கள் எப்படி நம்பலையோ, இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வார்த்தையை நம்ப மாட்டேன்றாங்க. அவருடைய அந்த மன்னிப்பு, அவருடைய கிருபை, அதை மனுஷன் நம்பவே மாட்டேன்றான். அவன் தன்னுடைய மனசாட்சியின்படி வாழணும்னு நினைக்கிறான். அவன் செய்த துரோகம் அவன் கண்ணுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால தான் யோசேப்பு திரும்பவும் சொல்லுகிறார், நான் உங்களை அழிக்க மாட்டேன், நான் உங்களை பராமரிப்பேன்,
நீங்கள் என்னை முன்னாடி ஆண்டவர் அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் உங்களை பராமரிப்பேன், உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பேன், நான் உங்களை தண்டிக்க மாட்டேன், நீங்கள் என்னை கண்டு பயப்படாதீங்கன்றார். ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் பயப்பட தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இயேசுவை நினைக்கும் பொழுது பயம் வருகிறதா, அன்பு வருகிறதா? இது ரொம்ப முக்கியமானது. அன்பு வராமல் வெறும் பயத்திலே இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த யோசேப்பின் சகோதரர்களைப் போல நாம் இன்னும் அவரை அளவைத்து கொண்டே இருக்கிறோம். அந்த பாருங்கள், அவங்க கடைசி வரைக்கும் அவரோடு இருந்ததாக பைபிளில் இல்லை. கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத இடத்துல அவர் இருக்கிறார். அவருடைய அன்பை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கி நாமளும் அந்த புரிந்து கொள்ளாத இடத்துல இருப்போமே, ஆனால் நம்மை நினைத்தும் தேவன் அழுகிறார். அதன் பிறகு என்ன சம்பவிக்குது? அவர்களுடைய வாழ்க்கை முறை எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 110 வயதில் மரிக்கிறார். மரிப்பதற்கு முன்னாடி யோசேப்பு தன் சகோதரிடத்தில் ஒன்று சொல்லுகிறார், நீங்கள் என்னை இங்கே அடக்கம் பண்ணுங்க, ஆனால் உங்களை ஆண்டவர் கொண்டுட்டு போக சொல்லுவார். கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து போவீங்க, எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு போவீங்க. நீங்கள் போகும்பொழுது என்னுடைய எலும்பை தோண்டி எடுத்து என் எலும்பை கொண்டு போயிருங்க அப்படின்றார். பல 100 வருடங்களுக்கு பிறகு, அதுக்கப்புறம் சில 100 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது எலும்பையும் சேர்த்து எடுத்து கொண்டு போனதாய் யாத்ராகமத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இது என்ன? இது எதை காட்டுகிறது அப்படின்னா, மறுபடியும் பாருங்கள், எங்கேயோ பிறந்தார், எங்கேயோ வளர்ந்தார், எங்கேயோ ஒரு இடத்துல அதிகாரியாக இருக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த யோசேப்பினுடைய அப்பாவுக்கே அந்த பட்டணம் 70 நாள் துக்கம் கொண்டாடி இருந்துச்சுன்னா, யோசேப்புக்காக எத்தனை நாள் துக்கம் கொண்டாடி இருப்பாங்க? யோசேப்பை எவ்வளோ மதிப்பாங்க? சில நேரங்களில் சில மிஷனரிமார்கள் ஊழியத்துக்கு வருவதுண்டு. அதில் ஒருவர் உண்டு, அவருடைய பேர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் பேர் என்னது? டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். ஆனால் ஊழியம் செய்ததோ ஐரோப்பிய தேசத்தில் ஊழியம் செஞ்சார். ஆப்பிரிக்க மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். அவர் மனிதனை கொன்று தின்கிற மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். ஒரு மனுஷனை பார்த்தாங்கன்னா, இந்த மாதிரி ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிற மனுஷனை பார்த்தாங்கன்னா அவனை பிடிச்சி கொன்று தின்றுவாங்க மனுஷனை. அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனார். மிகுந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் ரொம்ப பாடுபட்டார். கடைசியில் அங்கே சபைகள் உருவானது. அந்த ஜனங்கள் ட்ரெஸ் போட மாட்டாங்க, அவங்களுக்கு நாகரிகமாய் ட்ரெஸ் போட கற்றுக் கொடுத்தார், படிப்பு கற்றுக் கொடுத்தார். இப்படியெல்லாம் போச்சு. ஒரு நாள் திடீரென அவர் மரித்து போனார். இப்போ மரித்த உடனே அந்த சரீரத்தை இங்கிலாந்து சொல்லுகிறது எங்களுக்கு வேணும்னு சொல்லி. ஆப்பிரிக்கர்கள், அந்த பகுதி மக்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, அவருடைய இருதயம் எங்கள் கூட தான் இருந்துச்சு, அதனால் அவர் எங்களுக்கு வேணும்னு சொல்லுது. கடைசியில் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய போராட்டம். கடைசியில் அவருடைய ஹார்ட்டை எடுத்து, இதயத்தை மட்டும் ஆப்பிரிக்காவில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. வெறும் இதயம் இல்லாத சரீரத்தை கொண்டுட்டு போய் இங்கிலாந்தில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜனங்கள் சொன்னாங்க, அவருடைய இருதயம் எங்களுக்காக துடித்தது, அந்த இருதயத்தை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இந்த வெறும் சரீரத்தை நீங்கள் வேணால் அங்கே கொண்டுட்டு போயிருங்க அப்படின்னு. எப்படி யோசேப்பினுடைய எலும்புகள் அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகப்பட்டதோ, அப்படியே சில மிஷனர்களுடைய சரீரமும் அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய அந்த சரீரத்தையும் இங்கிருந்து கொண்டுட்டு போனாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒருவர் செய்கிற ஊழியத்தை வைத்து தான் அவருடைய மரணம் மதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்களுடைய மரணம் கூட அந்த பகுதிக்கு ஆசீர்வாதமானதாகவே மாறும். நம்ம ஊரில் கூட சிஎம்எஸ் சபையில் ஊழியராக இருந்தாராம் ஒருத்தர், பேர் தாவீது. பேர் என்னது? தாவீது ஐயான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அவருடைய கல்லர் அங்கே வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஊரில் தாவீது ஐயானா தெரியாத நபரே கிடையாது. அவருடைய மரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்குது. அந்த பகுதியிலே அவர் மரித்தார். எத்தனையோ மிஷனர்கள் இங்கே வந்தாங்க, இங்கேயே மரித்தாங்க. அவர்களுடைய கல்லறைகள் இன்றைக்கும் சாட்சிகளாக இருக்கிறது. நாம் வாழும் பொழுதும் சாட்சியாய் வாழ வேண்டும். நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நம்ம சாட்சியாக வாழுகிறது போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் யோசேப்பினுடைய சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள்.